அண்ணன் மேடை ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்களே, சுத்துவாரு பாருங்க ரீல்ஸு. அப்படி ஒரு சுத்துவாரு. உள்ளூர்ல இருக்கிற பிரச்சனையை பேச மாட்டாரு. ஒன்றிய அரசு செய்யற அயோக்கியத்தனத்தை பேச மாட்டாரு. கொப்புன்னு கையோ கட்டி இப்படி நிப்பாரு. ஆனா சுத்துவாரு பாருங்க மேடையில. அது போச்சு இது போச்சுன்னு அடிச்சு ரீல்ஸ் விடுவார்ல, அண்ணே அந்த ரீல் சுத்துறதுல தலைவன். அண்ணனுடைய தம்பிங்க இருக்காங்கல்ல, இந்த விசுவாசிகள் அப்புறம் ரசிகர்கள், தம்பி தங்கச்சிங்க, இதுங்க பூரா என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீல்ஸா போடுங்க. உட்காந்தா ரீல்ஸு, சாப்பிட்டா ரீல்ஸு, பாட்டை போட்டுக்கிட்டு ஆடி ரீல்ஸு, இப்படி எல்லாமே ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு எங்க அரசியலுக்குள்ள வந்துச்சுங்க. ஆக மொத்தம் இது தமிழக ரீல்ஸ் கழகம். உட்காந்து ரீல்ஸ் போறது இல்லைன்னா ரீல்ஸ் சுத்துறது. சரி இருக்கட்டும், நமக்கு என்ன பிரச்சனை. அதுலயும் இன்றைக்கு புதுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நேற்று பேசணும்ல, இன்னைக்கு அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல போய் ஜேபிஆர் கல்லூரியில போய் பயங்கரமா சம்பவம் பண்ண போறாருன்னு அங்கதான் போயிருக்கிறாங்க. குழந்தைங்களோட, கை குழந்தைங்களோட, சின்ன பசங்களோட எல்லாம் வந்தவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தி, அவங்க வீட்டுல இருந்து வந்த பெரியவங்களை எல்லாம் தூக்கி ஓரமா உட்கார வச்சு, அவங்களோட இந்த குழந்தைங்க எல்லாம் கொடுத்து, அவங்கள ஒரு தனி ரூம்ல போட்டு, மற்ற சின்ன சிறுசுகள்லாம் அள்ளிட்டு போய் அங்க மண்டபத்துல உட்கார வச்சு, விசில் அடிக்க வச்சு, கைதட்ட வச்சு ஒரு பெரிய அமர்க்களம் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டு, ஏதாவது குறைஞ்சபட்சம் முன்னேற்பாடு பண்ணாங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க செய்யற வேலை.